பாவம் வேலு பணத்துக்காக எங்கெங்கெல்லாம் அலைகிறானோ. ஒரு புள்ள திருடனா இருக்கான், இன்னொருத்தன் இப்படி இருக்கான். நான் போன ஜென்மத்துல என்ன பாவம் செஞ்சனோ, தென்னரசு மாதிரி ஒரு புள்ளைய கடவுள் எனக்கு கொடுத்துட்டாரு. இன்னும் அவனால நாம என்னெல்லாம் கஷ்டப்பட போறோம்னு தெரியல. கஷ்டப்படுத்துறதோட நிறுத்தினா பரவாயில்ல, அவன் நம்மளை கொன்னுட்டு தான் ஓய்வான்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாரையும் அவர் இப்படி கஷ்டப்படுத்துறதுக்கு கடவுள் கண்டிப்பா அவருக்கு சரியான தண்டனை கொடுப்பாரு மாமா. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, கடவுள் நிச்சயமா நம்மளை கைவிட மாட்டாரு மாமா. அப்பா வேலு, வேலு, நகையெல்லாம் வித்துட்டீங்களா? வித்துட்டேன்ப்பா. எல்லா நகையும் வித்ததுல 8 லட்சம் ரூபாய் கிடைச்சதுப்பா. சக்தி, இந்தா இதை உள்ள கொண்டு போய் வை. சக்தி நில்லுமா. என்னோட பங்குக்கு இதுல 40 லட்சம் ரூபாய் இருக்கு, இதையே வாங்கிக்கமா. அண்ணா, இந்தாமா வாங்கிக்கமா. சார் ரொம்ப நன்றி சார். பொதுவா உதவி பண்றவங்க ஆளை பார்த்துதான் உதவி பண்ணுவாங்க. பணம் கேட்கிறவன் வசதியா இருக்கானா, அவனால இந்த பணத்தை திருப்பி கொடுத்துட முடியுமான்னு அலசி ஆராய்ஞ்சிட்டு தான் கடனை கொடுப்பாங்க. ஆனா நீங்க அப்படி இல்லை. நாங்க ஏற்கனவே கஷ்டத்துல இருக்கோம்னு தெரியும். பணத்தை நாங்க உங்களுக்கு திருப்பி கொடுப்போமா மாட்டோமான்னு கூட தெரியல, ஆனா உதவி பண்றீங்க. உண்மையாலுமே அந்த சாமியே உங்களை எங்களுக்காக அனுப்பினதா நினைக்கிறேன் சார். சார், ஒருத்தர் கஷ்டப்படும் போது கொடுக்கணும்னு நினைச்சா உடனே கொடுத்துருங்க சார்.